பெரும்பாலான பாலஸ்தீனர்கள் வெஸ்ட் பேங்க்ல தான் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. காசாவில் அரெஸ்ட் ஆனவங்க ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. ஆனால் யாராக இருந்தாலும் 2000 பேரை அவர்கள் விடுதலை செய்ய வேண்டும். 20 பேருக்கு 2000 பேர் என்பது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதுவே பாலஸ்தீன விடுதலை போராளிகளுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி என்றுதான் கருத வேண்டும் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தில் ஒரு யுத்த நிறுத்தம் அமுல்படுத்தப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் 3 நாட்களில் பணைய கைதிகள் பரிமாற்றம் நடைபெற இருக்கிறது. தற்போது முதல் பாலஸ்தீனத்தில் அமைதி திரும்புகிறது. பாலஸ்தீன சகோதரர்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். பல நாடுகளும், யூரோப் யூனியன் உள்ளிட்ட பல நாடுகளும் வரவேற்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த ஒப்பந்தத்தினுடைய முதல் கட்டம், அதாவது இந்த ஒப்பந்தமே முதல் கட்ட ஒப்பந்தம் தான். இதற்கு பிறகு 2ஆம் கட்டம் என்றொன்று இருக்கிறது. இந்த முதல் கட்ட யுத்த நிறுத்தத்தில் எதிர்வருகிற திங்கட்கிழமை பணைய கைதிகள் பரிமாற்றம் நடைபெறுகிற போது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் 20 பணைய கைதிகளை, உயிரோடு இருக்கிற 20 பணைய கைதிகளை விடுதலை செய்வார்கள். இதற்கு பகரமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் 2000 பாலஸ்தீன அப்பாவிகளை விடுதலை செய்ய வேண்டும். பெரும்பாலான பாலஸ்தீனர்கள் வெஸ்ட் பேங்க்ல தான் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. காசாவில் அரெஸ்ட் ஆனவங்க ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. ஆனால் யாராக இருந்தாலும் 2000 பேரை அவர்கள் விடுதலை செய்ய வேண்டும். 20 பேருக்கு 2000 பேர் என்பது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதுவே பாலஸ்தீன விடுதலை போராளிகளுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி என்றுதான் கருத வேண்டும் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் இந்த யுத்த நிறுத்தம் இந்த நிமிடம் வரைக்கும் இஸ்ரேலுடைய அமைச்சரவையில் அங்கீகாரம் பெறவில்லை. ஆனால் அங்கீகாரம் பெறுவாங்க, ஏன்னா அங்கீகாரம் பெற்று தான் ஆகணும் என்கிற நிலைக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தள்ளப்பட்டு விட்டார். ஏன்னா நிறைய தடவைகள் இந்த சமாதான ஒப்பந்தத்தை சீர்குலைத்தது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு. கிட்டத்தட்ட 6 தடவைகளுக்கு மேலாக பெரியது சிறியது என்று சமாதான உடன்படிக்கைகள் வந்த நேரத்தில் எல்லாம் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவர் சீர்குலைச்சு கொண்டே வந்தார். ஏன்னா அவருடைய ஆட்சியை தக்க வைக்க வேண்டியிருக்குது. அரசியல் உயிர் வாழ்வு அவருக்கு தேவைப்படுகிறது. இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, இப்போ சமாதானம் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த வார இறுதியில் மத்திய கிழக்குக்கு வருகிறார். இதெல்லாம் நடைபெற இருக்கிறது. இனிமேல் அவருக்கு செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. இனிமே எப்படி உயிர் வாழ போகிறார் என்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஏன்னா அடுத்த கட்ட தேர்தல்களை நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது இஸ்ரேலுக்குள்ள. இனிமே தான் இஸ்ரேலுடைய அடுத்த பிளவுகள் ஆரம்பிக்கவே போகிறது. யுத்தம் நின்றுடுச்சுன்னு சொன்னால் இந்த யுத்தத்தினால நடந்த எஃபெக்ட் என்னெல்லாம் இழந்திருக்கிறோம் என்கிறதையெல்லாம் இனிமே தான் அனலைஸ் பண்ணுவாங்க. தேர்தல் களத்தில் பேசுபொருளாக மாறப்போகிறது. பெஞ்சமின் நெத்தன்யாகு, அதே போன்று அவரோடு இருந்த பென் கிவிர் உள்ளிட்ட இனவாதிகளுடைய கோர முகத்தை சரியாக அடையாளம் காணுகிற வாய்ப்பாக தற்போது இஸ்ரேலியர்களுக்கு இந்த வாய்ப்பு திறம்பட அமைந்துவிடும். எனவே இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுக்கு இது வாழ்வா சாவா என்கிற நிலை. அவருக்கு அமெரிக்க அதிபர் மட்டுமல்ல, பல நாடுகளுடைய அழுத்தங்கள் அவருக்கு தாங்க முடியாமல் போய்விட்டது. அதை தாண்டி அவங்க தனிமைப்படுத்தப்பட்டுட்டாங்க. சர்வதேச அளவில் இஸ்ரேல் என்பது தனிமைப்படுத்தப்பட்டிருக்குது. அவங்க யார், அவங்களோட லட்சணம் என்ன, அவங்க எவ்வளோ பெரிய அநியாயத்தை பண்ணுவாங்க, எந்த நாட்டுக்குள்ளேயும் அநியாயம் பண்ணுறதுக்கு தயங்க மாட்டாங்க, எந்த ஒரு மனசாட்சியோ அன்போ பாசமோ அவர்களுக்கு இருக்காது என்பதையெல்லாம் தற்போது சர்வதேசமே உணர்ந்து கொண்டு விட்டது. அமெரிக்காவினுடைய ஜென்சி இளைஞர்களே தற்போது இஸ்ரேல் தான் மிகப்பெரிய கொடூரமானவர்கள், பாலஸ்தீன அப்பாவிகள் தான் என்பதை புரிந்து கொள்ளுகிற ஒரு நிலையாக இது மாறியிருக்கிறது. எனவே தான் இந்த ஒப்பந்தம் என்பது பாலஸ்தீன மக்களுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றியாக கருதப்படுகிறது. பாலஸ்தீன மக்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல காசா ஒப்பந்தம் இது முதல் கட்ட ஒப்பந்தமாக இருந்தாலும் இதற்கு பிறகு இன்னொரு ஒப்பந்தம் இருக்கிறது. இந்த 2 கட்டங்களை 3 கட்டங்களை நடைமுறைப்படுத்துவதை பொறுத்தவரையில் இந்த கட்டங்கள் நடைமுறைப்படுத்துகிற நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பதவியில் இருப்பாரா என்கிற கேள்விகளும் இருக்குது. ஏன்னா அவருக்கு இன்னும் 3 வருஷம் தான் இருக்கிறது. இந்த 3 வருஷத்துக்குள்ள இது எல்லாமே முடிஞ்சிடாது. ஏன்னா முதல் கட்டமாகத்தான் இதெல்லாம் நடைபெற இருக்கிறது. இதற்கு பிறகு நடைபெறுகிற விவகாரங்கள் எல்லாம் இருக்கிறது. பல ஆண்டுகள் இது நீடிக்கப் போகிறது என்பதிலே மாற்று கருத்தில்லை. பாலஸ்தீனம் கட்டியெழுப்பப்பட வேண்டும். அதற்கு அரபு நாடுகள் முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்குவதாகவும் சொல்லி இருக்கின்றன. முதல் கட்டமாக 20 பேருக்கு 2000 பேரை இஸ்ரேல் விடுதலை செய்வதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. திங்கட்கிழமை மொத்தமாக எல்லோரும் விடுதலை செய்யப்பட இருக்கிறார்கள். இன்றைக்கு நடக்கிற இந்த சம்பவங்கள் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். ரஸ்மின் மயசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் என்கிற கோரிக்கையோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். முதலாவது வீடு இவங்களுக்கு தான் கையளிக்கிறோம். உங்களை மாதிரி அன்றாடம் வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் கொழும்புல ஒரு உண்டியலை கொண்டு வந்தார். 9500 ரூபாய் சம்திங். அதுல காசு இருந்துச்சு.
அந்த உண்டியலை கொண்டு வந்தாரு இந்த வீட்டு திட்டங்களை சேர்த்துக்கொள்ளுங்க. இப்படியெல்லாம் சேர்த்து செஞ்சிருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். இரண்டாவது வீடு இது சகோதரர் ரியாஸுக்குரிய வீடு. எனக்கு நிறைய கனவு ஒன்று இருந்தேன். அந்த கனவு எனக்கு நிறைவேற்றி, அதனால் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் இப்படி ஒரு கனவு நான் நிறைய காலங்கள் நான் இப்படி நினைச்சுன்னு இருந்தேன். எனக்கு அமைஞ்சிட்டு என் பிள்ளைகள் இப்போ நிம்மதியாக பழக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாக. மூணாவது வீடு நம்ம கையளிக்கிற சகோதரர் கரீம் அவங்களுக்கும் அவங்களோட மனைவிக்கும் தான் நம்ம ஒப்படைக்கிறோம். வீடு பிடிச்சிருக்கா? உள்ள போய் பார்த்தீங்களா? சந்தோஷமா? நம்ம ஒப்படைக்கிற நான்காவது வீடு சகோதரி அஸ்மியாவுக்கும் அவங்களோட கணவருக்கும் நம்ம ஒப்படைக்கிறோம். அவங்களோட கணவர் இன்னைக்கு வேலைக்கு போயிருக்கிறாங்க. துவா தான் நீங்க நிறைய செய்யணும், சரியா? அல்லாஹ் அவங்களுக்கு அருள் புரிவான். பார்க்குற மக்கள் நீங்க செஞ்ச உதவியால தான் இவ்வளவு நம்ம பண்ணி இருக்கிறோம். அல்லாஹ் அத்தனை பேருக்கும் அருள் புரிவான். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இது இருக்குது. எனவே நிறைய அல்லாஹ்விடத்தில் நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறோம். இன்னும் ஒரு 9 வீடு கட்டணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அதுக்கும் அருள் புரியணும்னு சொல்லி துவா கேளுங்க. அதே மாதிரி ஒரு உம்மா, ஒரு விதவத்தாய், அவங்க எனக்கு 5000 ரூபா காசு அனுப்பிட்டு என் மொபைலில் இருக்குது, எனக்கு கையால் எழுதி ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பியிருக்கிறாங்க. இந்த காசை மகன் சேர்த்துக்கொள்ளுங்க அப்படின்ட்டு. இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன அமௌண்ட்டுகளாக தான் சேர்த்துருக்கேன். என்னோட யூடியூப் சேனலில் காசாவில் பலஸ்தீனில் மக்களை கொள்கிறாங்க, அந்த செய்திகளை நம்ம அங்கே என்ன நடக்குதுன்றதை சொல்கிறோம். அதை பார்க்குற மக்கள் தான் அதில் நம்ம சொல்கிற இந்த தகவலையும் சேர்த்து இந்த உதவிகளை செய்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இதெல்லாம் நம்ம செஞ்சுருக்கிறோம். அவங்களுக்காகவும் என்ன செய்யுங்கன்னு கேட்டால் நீங்கள் வந்து துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இதுதான் நம்ம அடுத்து கட்ட இருக்கிற இடம். 4 வீடுகள் கிட்டத்தட்ட இவரில் கட்ட முடியும். அதுக்குரிய ஃபவுண்டேஷன் போடுகிற வேலைகளை ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி தான் அதுக்குரிய வேலைகள், ஃபவுண்டேஷன் போடுகிற வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டது. கற்களை கொண்டாந்து போட்டிருக்கிறாங்க. மேலதிகமாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த வேலைகள் நாளை காலையில் இருந்து தொடரும் இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிக்க இருக்கிறது. எனவே இந்த வேலைகளும் நீங்கள் தருகிற உதவிகளை கொண்டு தான் நம்ம செய்ய இருக்கிறோம்ங்கிறதுனால நீங்கள் தான் இதற்கும் உதவ வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும். உங்கள்கிட்ட தான் நம்ம இதை கேட்க முடியும். காசாவில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் தொடர்பான வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் நீங்கள் தான் இதுக்காக அள்ளி தர்றீங்க. சிறு தொகையாக இருந்தாலும் உங்களால் முடிந்ததை நீங்கள் தர வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். சதகத்துல் ஜாரியாவாக ஜகாத்து பணத்தையும், ஜகாத்து பெறக்கூடிய 8 கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தார் முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அதிலே ஒரு குரூப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய ஜகாத்து நிதிகளையும் நீங்கள் தாராளமாக அதற்காக தர முடியும். இதில் மொத்தம் 4 வீடுகள் இந்த லேண்டுக்குள்ளே கட்ட முடியும். இந்த லேண்டும் நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி. ஏற்கனவே கட்டப்பட்ட ஒவ்வொரு வீடுகளும் 25 லட்சங்கள் சுமார் ஒவ்வொரு வீட்டுக்கு நம்ம செலவழிச்சிருக்கிறோம். முழுமையாக கம்ப்ளீட்டடாக ஒவ்வொரு வீட்டையும் நம்ம செஞ்சு கொடுத்துருக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த இடத்துல 4 வீடுகள் கட்ட வேண்டி இருக்கிறது. எனவே இந்த வீட்டுக்கான உதவி ஒத்தாசைகளையும் வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். உங்களிடத்தில் மட்டும்தான் நாங்கள் கேட்டு வர முடியும். எனவே இந்த வீடியோக்களை பார்க்கிற சகோதரர்கள் இதற்கான உதவிகளை வாரி வழங்குங்கள். முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு நீங்கள் உங்களால் முடிந்த உதவித்தொகைகளை அனுப்பித்தர முடியும். அதே நேரத்தில் வெளிநாடுகளிலிருந்து பணம் அனுப்ப முடியாது இந்த அக்கௌண்ட்டுக்கு என்று சொல்லக்கூடியவங்க முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு அதற்குரிய வழிகாட்டுதல்களையும் நம்ம தருவதற்கு தயாராக இருக்கிறோம். வல்ல இறைவன் நம்முடைய அனைத்து பணிகளையும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மக்கள் மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொண்ட காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனவே தான் இந்த உதவியை நாங்கள் உங்களிடத்தில் கேட்குறோம். இந்த 4 வீடுகள் கட்டிட்டோம்னா மொத்தம் 9 வீடுகள் முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு இன்னொரு 6 வீடு, இப்படி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை வருஷமானாலும் கட்டி கொடுக்கறது எவ்வளோதாங்கிற அடிப்படையில் தான் இதற்காக ஓடிக்கொண்டிருக்கோம். ஒன்று புரிஞ்சுக்கிறேங்க, நான் இருக்கிறது பொத்துவில்லை இப்போ, ஆனால் நான் உண்மையிலே என்னுடைய வசிப்பிடம் கொழும்பு. இந்த பணிகளை மேற்பார்வையிடுவதற்காக மாதத்தில் குறைஞ்சது 3 தடவையாவது நான் பொத்துவிலுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறேன். இங்கே சகோதரர் ஃபௌமி பொறுப்பாக இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட கொழும்புல இருந்து வர்றதுக்கு 7 மணி நேரம் பிடிக்கும், திரும்ப போகிறதுக்கு 7 மணி நேரம் பிடிக்கும். இந்த நேரங்களையும் செலவு செய்து தான் நான் இதுக்காக வர்றேன். ஏன்னா நீங்கள் தருகிற பணம் சரியாக போய் சேரணுங்கிறதுக்காக வல்ல ரஹ்மான் நம்முடைய பணிகளை ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹ்விடத்தில் நிறைய பிரார்த்தனை செய்யுங்கள். எனக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்கள். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.